முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கரூருக்கு போயிட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். டிஎம்கேக்கு அவர் இது வரைக்கும் பண்ண சம்பவத்திலே அந்த சம்பவம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் இருந்தது. அதுல சில விஷயங்களை எதிர்பார்த்து தான் அவர் பேசியிருந்தாரு. எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களை ட்ரிகர் பண்ண மாதிரியான விஷயங்களை தான் அவர் பேசியிருந்தாரு. இதனால அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, அப்போ அவங்கள தட்டி தூக்கலான்ற மாதிரியான நோக்கத்தோட தான் அந்த பேச்சு இருந்தது. அவர் எதிர்பார்த்த மாதிரி இங்க எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களா, இல்ல அதற்கு பின்னாடி என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் இந்த சென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கிளப் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம எக்கச்சக்க வீடியோல பேசிட்டோம். இப்ப டிஎம்கே காரங்களே வீடியோ போட்டு பேசக்கூடிய அந்த நிலைக்கு அந்த பைத்தியக்கார சென்சி தள்ளப்பட்டிருக்காங்க. அதை குறித்து ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் இந்த பழைய பேஷண்ட் ஜூலிய ரிலீஸ் பண்ணுங்க, இந்த புது பேஷண்ட திவ்யா சத்யராஜ அட்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த அம்மா சில விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க. அங்க இன்னொரு பக்கம் லதா ரஜினிகாந்த் அவங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்த குறிச்சும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல போயிட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, சும்மா வச்சு செஞ்சிருந்தாரு டிஎம்கேவை. இது வரைக்கும் டிஎம்கேவை அந்த மாதிரி அவர் போட்டு பொழந்ததே கிடையாது. தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. அதை குறித்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ அப்பயே நம்ம போட்டிருந்தோம். மறக்காம நம்மளுடைய சேனல்ல செக் பண்ணி பாருங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதற்கு கண்டிப்பா எதிர்கட்சியில இருக்கவங்களாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசியிருந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதாவது என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலே அதை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். யார் யாரு? எம்.கே. ஸ்டாலின், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், சீமான், எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரியான முக்கியமான தலைவர்கள்லாம் அதை எடுத்து வச்சு பேசுவாங்க. ஆனா இந்த கரூர் விஷயத்துல அவங்கெல்லாம் பேசவே கிடையாது. யாருமே ஒரு சின்ன ட்வீட் கூட அந்த கரூர்ல அவர் பேசுனதை குறித்து பேசல. 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் புரிய வரல. எல்லாருமே இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. எல்லாருமே விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக சேர்ந்து செயல்படுறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு புரியலையா? ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கே எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாரு விஜய், அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு கதற ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு ட்வீட் கூட போட்டு பொழந்திருந்தாரு எல்லாரையும். ஆனா அவங்க சைட்ல இருந்து வரல. கண்டிப்பா செந்தில் பாலாஜி, ஏவா வேலு இவங்கெல்லாம் அவருக்கு பதில் தந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஓடி ஒளியில இங்கதான் இருக்கோம், நீங்க எங்க மேல வேணா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தில்லா சொல்றாங்களாமா, கொடுத்திருந்தாங்க. ஆனா முக்கியமான தலைவர்கள்லாம் கொடுக்கல. அந்த மாதிரிதான் இந்த ஆர் ராசான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டு வராரு, தரைகுறைவா பேசிக்கிட்டு வராரு. இவருக்கும் 2 கேஸை பார்சல் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அங்க பார்சல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா அந்த கேஸ்ல எல்லாம் பெருசா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுல என்ன பேசி வச்சிருந்தாருன்னா, அந்த மேடையில எங்க தலைவரை எம்.கே. ஸ்டாலின் இந்த மாதிரி நீங்க கலாய்க்கிறீங்களே, ஆனா எம்.கே. ஸ்டாலின் எப்படி ஏற்பட்ட தலைவர் தெரியுமா? அவர் மீசால கைது செஞ்சு எமர்ஜென்சி அப்போ உள்ள வச்சிருந்தாங்க. அப்படி ஏற்பட்ட பெருந்தலைவரை பார்த்து கொத்து பரோட்டா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறியே, உனக்கு அறிவு இருக்கா, லூசா நீ அப்படின்ற மாதிரியான அந்த ஒருமையான விஷயங்கள் எல்லாம் இவர் பேசி வச்சிருக்காரு. எந்த பார்ட்டி எந்த பண்றன்னு கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவரு ஆயத்திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை சொல்ல பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குத இந்திரிட்டார், அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற? ஏன் இந்த டிஎம்கே அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆட்களும் இதற்கு காரணமா இருக்காங்க. அப்ப அந்த மீசா அது நடந்தே கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. அந்த விஷயத்தை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு நாங்க அப்ப கெத்து காமிச்சோம், அப்போ டிஎம்கே மாதிரியான ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் ரிலவெண்டான அந்த பாலிடிக்ஸ் வரணும். ஜென்சி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறீங்க.
அங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த விஷயம் எல்லாம் புரியுமா? இங்க இந்த மக்களுக்கு இப்ப யார் யாரெல்லாம் வாழறாங்களோ அந்த கரண்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ்க்கு உள்ள வாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதோ, இப்ப கரண்ட்ல தேவைப்படுதோ அதை வந்து பேசணும். ஆனா அதை விட்டுட்டு மீசால வந்து எம்.கே. ஸ்டாலின் கைது ஆயிட்டாராம். அப்ப முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து உள்ள போறாராம். இது வரைக்கும் ஆஃப் கை சட்டை போட்டுக்கிட்டு இருந்தவரு ஃபுல் கை சட்டை போட்டுக்கிட்டு அப்பா என்னை யாரும் அடிக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைச்சாராம். அந்த கதையை வந்து எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அத்தாட்சி இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு இன்றைக்கு புரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லி குளத்தூர்ல கொத்து புரோட்டா, அந்த கொத்து புரோட்டா குளத்தூர்ல இருந்த தலைவன் என்ன பண்ணாரு தெரியுமா? புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வர எல்லா தலைவர்களும் கையில். வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலில் அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம், அப்ப உள்ள போட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ரிலவெண்டான எவிடன்ஸ் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எவிடன்ஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா போன வாரம் நடந்ததுக்கே எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அதனாலதான் இவர் வந்து அடிச்சு விடுறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே, நம்ம மாட்டின ஏதாவது ஒரு கதையை வந்து அடிச்சு விடுவோம். அதை நம்பி இங்க வந்து கை தட்டக்கூடிய ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு. எப்படியும் இதுக்கெல்லாம் வந்து ஃபயர் விடுவாங்க. அதனால நம்ம போட்டு அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு. கலைஞர் பார்க்க போறாரு. எப்போதும் ஸ்டாலின் என்கின்ற அந்த இளைஞன் அரக்கை சட்டை தான் அணுகுவார். ஆனால் அன்றைக்கு முழுக்கை சட்டையை அணிந்திருந்தார். எத்தனை வயசு? 25-24 வயசு முழுக்கை சட்டை. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆனா மீசாவுல உண்மையாலுமே அவர் வந்து அதற்காக கைது செய்யப்படல, வேற ஒரு விஷயத்துக்காக கைது செய்யப்பட்டதா அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எக்கச்சக்கமா வந்து பேசியிருக்காங்க. அந்த டவுட் வந்து நீண்ட நாளா எல்லாருக்குமே இருக்குது. இவர் இந்த மாதிரி பேசுறத பார்த்தா அதெல்லாம் உண்மையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவர் மீசாவெல்லாம் ஒன்றும் கைது பண்ணப்படல. இவர் அப்ப வந்து பெரிய தலைவரும் கிடையாது. ஏன்னா 23-24 வயசு தான் அப்ப எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கு. அந்த வயசுல அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்ணிருக்க போறாரு? அவரை ஏன் கைது பண்ணோம்? ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணிருக்காங்க. இதுலதான் அவர் வந்து சொல்றாராம், கல்யாணம் ஆன பிறகு லௌதீக வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவரை கைது பண்ணி போயிட்டாங்க. பாத்தீங்களா? இவர் ஃபீல் பண்றாரு அவருடைய லௌதிக வாழ்க்கை கெட்டதுக்காக. திரு ஆர் ராசா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, இதனாலதான் இன்னைக்கு டிஎம்கே அகல பாதாளத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தரைக்குறைவான வார்த்தையில முதலமைச்சர் விஜய் அவர்களை மேடை போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்னமோ 1980-70 நினைச்சுக்கிட்டாரு போல. இன்னைக்கு பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு காமிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு தொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இவர் மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த டிஎம்கேவை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சி அழிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து டிவிகே சார்ந்த நபர்களும் மற்ற கட்சி சார்ந்த நபர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நிலைமை வந்து தலைகீழா மாறி நிக்குது. டிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்களே இவங்களை விமர்சிச்சு பேசக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்த்தோமோ அதை டிஎம்கேவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, டிஎம்கே மாதிரியான கட்சி எல்லாம் எந்த மாதிரியான அறிஞர்கள், முக்கியமான தலைவர்கள், என்னதான் நமக்கு டிஎம்கேவை பிடிக்கலன்னாலுமே அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்டெலக்சுவலான சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இரலவெண்டா இருக்காங்கன்னாலுமே முன்னொரு காலத்துல இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில அடையிறதுக்கு ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்சியை இன்னைக்கு இந்த ஜூலின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இந்த திவ்யா சத்யராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியில கொஞ்சம் வந்து கேப் இருக்கு, உடனே நம்ம வந்து பூந்துக்கிட்டோம்னா நம்மள உடனே ஒரு தலைவரா அறிவிச்சிருவாங்க, நம்மள உடனே வந்து பாத்தீங்கன்னா மெச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக, இவங்கள ஃபேமஸ் பண்ணுன்றதுக்காக அந்த கட்சியை வந்து இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செல் அரிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கே ஒரு அதிர்ச்சிகரமா இருந்தது. என்னடா இந்த கட்சியை இவங்க எல்லாம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நமக்கே பரிதாபமா இருக்கேடா அப்படின்னு நம்ம சொல்ல போக, இன்னைக்கு ஒரு பெரியவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் இந்த ஒரு 2-3 நாளா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் இந்த கட்சி எந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஆண்ட கட்சி தெரியுமாடா, தேவையில்லாம இந்த ஜென்ஜி டிஎம்கேன்னு சொல்லிட்டு எரும மாடு வயசு ஆகுது உங்களுக்கு, நீங்க எல்லாம் வந்து ஜென்ஜின்னு சொல்லிட்டு சொல்றதே ஒரு அபத்தம்.
ஆனா சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரோல் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல்ரா, இது வந்து ஒரு காமெடி சேனல்ல வரக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அரசியல் கிடையாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போட்டு பொழந்திருக்காரு. தள்ளி கேசு பிரயோஜனம் கிடையாது, சரியா? நீங்க வேற உள்ள வந்து நின்னுக்கிட்டு ஐயோ உங்க தள்ள தாங்களடா தம்பிகளா, நீங்க அரசியல் பேசுங்கடா, அரசியல் மட்டும் பேச மாட்டேங்கிறா, இது எல்லாத்தையும் பேசுங்கடா. நீ என்ன குறைன்னு முதல்ல பாருங்கடா. எவ்வளவு குறை நான் சொல்லட்டுமா தம்பிகளா? உங்களுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற எத்தனை குறைகள் நான் சொல்லட்டுமா தம்பிகளா? என்னைக்காவது வாய திறந்து பேசிருக்கீங்களாடா? அதை விட்டுட்டு அந்த அமைச்சர் இப்படி இந்த அமைச்சர் இப்படி தனி மனித தாக்குதல், இதெல்லாம் அரசியலே கிடையாது தம்பி, இது ட்ரோல் மெட்டீரியல். அதுக்கு இங்க அரசியல்ல வேலையே கிடையாது. நாங்களே 30 வருஷத்துக்கு மேல இந்த கட்சியில இருக்கோம், ஆனா நாங்களே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணது கிடையாது. நீங்க என்னடா அந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பைத்தியகாரத்தை தனத்தை கை விடுங்கடான்ட்டு கெஞ்சி கதறி வச்சிருக்காரு. இருந்தாலும் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. உண்மையாலுமே அதற்கு வந்து நம்ம எழுந்து நின்று சல்யூட் தான் தெரியணும். தோல்வியை முதல்ல ஒத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து தோத்துட்டோம், டிஎம்கே வந்து தோத்துடுச்சு, அந்த தோல்வியை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த அக்செப்டன்ஸுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பாலே அடிச்சிருக்காரு. ஒண்ணு திமுக தோத்துருச்சு, அதை ஒத்துக்கோ. முதல்ல தோத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நீ வாட்டுக்கு தோக்கலன்னு வாட்டுக்கு சின்ன பசங்க சொல்ற மாதிரி, உண்மைக்கு சின்ன பசங்க தான் நீங்க. உண்மையாலுமே யோசிச்சு பாருங்களேன், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எம்.கே. ஸ்டாலினுக்கு தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு போல, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து திருமண மேடைகள்ல போயிட்டு இன்னும் நான் தான் முதலமைச்சரா இருக்கேன், என்னுடைய திட்டங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் தான், அந்த திராவிட ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இவங்களுடைய அறிவாலயத்துல இருந்து எடுத்தோ இல்ல இவங்க அப்பாவுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தோ அந்த நலத்திட்டங்களை பண்றாங்களா? கிடையாது. அந்த நலத்திட்டங்கள்லாம் மக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னும் தோக்கல, இதனால இங்க இருக்கக்கூடிய இந்த பைத்தியக்கார செஞ்சீங்களா அவனுங்களுமே அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நாங்க தான்டா டிஎம்கேனா யாருன்னு தெரியுமா, டேய் செஞ்சிடுவோண்டா, ஐடிவிங்கன்னா யாருன்னு தெரியுமான்ட்டு காமெடி பண்ண போக இன்னைக்கு அந்த கட்சி வந்து அகல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களே மற்ற கட்சிக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இவர் வந்து பேசியிருக்காரு. செஞ்சுட்டு அந்த வகையில மட்டும் போய் நில்லுங்கடா, தடி மாடு எருவு மாடுகள் எல்லாம் போய் உள்ள நின்று நாங்களும் சென்னை சொல்லிட்டு இங்கே போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ டிஎம்கே கட்சியும் இப்ப அந்த மாதிரி ஆட்கள்லாம் களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதனுடைய வெளிப்பாடாதான் கடைசியா அந்த ஜூலின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்தது. 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டா அந்த ப்ரொஃபைல்ல எந்த மாதிரியான வீடியோக்களும் போஸ்டும் வந்து வரல. இந்த ஜிஎம்கே செஞ்சில காமெடி பண்ணவங்களுடைய ஆட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கு, அந்த அளவுக்கு வந்து போஸ்ட் வந்து வரல. ஆனா இந்த பழைய பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் புது பேஷண்டா வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு இந்த திவ்யா சத்யராஜ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல போயிட்டு பேசியிருந்தாரு இல்லையா, அதை விமர்சிச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதுல இன்டலெக்சுவலா ஏதாவது பேசி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்களா? திருப்பியும் இந்த படிக்காத தற்கூரி எல்லாம் எப்படி எல்லாம் பேசுறாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை தான் பேசி வச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு பஞ்சு டைலாக் பேசுறாராம் கரூர்ல. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசாம நீங்க என்ன பஞ்சு டைலாக் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா இந்த சட்டசபையில சட்டமன்றத்துல டிஎம்கே சார்ந்த நபர்கள்லாம் இந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அக்கா வந்து நானே வாண்டடா வந்து வண்டியில ஏறுறேன், என்னை போட்டு குமுறுங்கடான்ட்டு மாட்டிருக்காங்க. சட்டசபையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? டிஎம்கே என்ன சாதாரணமா வந்த கட்சியா? நமக்கு தெரியாது டிஎம்கே என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆனா இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, சட்டசபையில ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் எங்களுடைய கட்சி. அசம்பிளியில் பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி டான்ஸ் ஆடுறது ரொம்ப சில்லியா இருந்தது. அதுலயும் ஒரு மட்டமான எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு, இருந்தாலும் நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் கிளினிக் வந்து வச்சிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நான் பேஸ்கெட் பால்லாம் விளையாட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் எந்த இடத்துல எது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அதனால நீங்க இந்த கரூர்ல போயிட்டு பஞ்ச் டைலாக், அது வந்து சினிமா ஷூட்டிங் கிடையாது, அங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். திமுக எல்லாம் மேடையில ஏறினாங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு 1% கூட பேச மாட்டாங்க. பேசிட்டு மீதி 99% வந்து தேவையில்லாத விஷயங்கள், நான் அந்த காலத்துல அதை பண்ணேன், இந்த காலத்துல இதை பண்ணேன், கெட்ட வார்த்தை, தரைக்குறைவா பேசுறது. டிஎம்கேல இருந்துகிட்டு இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. இவங்களை கமெண்ட் செக்ஷன்ல வச்சு பொழந்து தள்ளிட்டு வராங்க. நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். போன தடவை டிஎம்கே ஆட்சியில இருந்தப்ப ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன்,
அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சாங்களோ அந்த படத்துல ஒரு கல் ஒரு கண்ணாடியில இருந்து தொடங்கி கெத்து கடைசியா மாமன்னன் படம் வரைக்கும் நடிச்சிருப்பாரு உதயநிதி. அந்த படத்து வரைக்கும் சொல்லி முடிச்சு சட்டசபையில வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிருந்தது. இவங்க தான் வந்து சொல்றாங்களாம் டிஎம்கே மாதிரியான கட்சியெல்லாம் மக்களுக்கு வந்து செய்வோம்னு சொல்லிட்டு. ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க புடவை பிடிச்சி இழுத்தது இந்திய வரலாற்றிலே சட்டசபைகள்ல மாநிலங்கள்ல சட்டசபைகள்ல நடந்ததுல ஒரு டாப் 10 விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமா நடந்திருந்தது. அந்த மாதிரி பண்ணவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், கரூர்ல மக்களை பார்க்க போயிட்டு சினிமா டயலாக்லாம் பேசுறாருன்னு சொல்றீங்களே, அது கேட்க உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு? ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் வந்துட்டு திருமண நிகழ்ச்சியில போயிட்டு ஒப்பாரையை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. திருமண நிகழ்ச்சின்றது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற அந்த நாகரிகம் கூட அவருக்கு தெரியாதா? ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பங்கமா வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட கிடையாது அவங்க போட்ட அந்த வீடியோ கீழே. உண்மையாலுமே இவங்களெல்லாம் இறக்கி விட்டு டிஎம்கேவை வளர்க்குறாங்கன்னு நினைச்சு ஒரு தவறான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கேவை அழிக்கக்கூடிய வேலையை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கலனாலும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதனாலதான் இந்த கட்சி வந்து இன்னைக்கு அகல பாதாளத்தை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை ஒரு பக்கம் விடுங்கன்னு வைங்களேன், இன்னொரு பக்கம் அங்க லதா ரஜினிகாந்த் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. புது புது வீடியோக்களை இறக்கிட்டு இருக்காங்க. மொமெண்ட் பீப்புள் மொமெண்ட்னு சொல்லிட்டு இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விஷயத்த தான் சொல்றாங்க. குழந்தைங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அதிகரிச்சுட்டு வருது, கண்டிப்பா அதற்குண்டான பாதுகாப்பை நம்ம தான் தரணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அந்த விஷயங்களை குறித்து பேசி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வியை தான் கேட்கிறோம். இதை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா எங்க போனீங்க மேடம்? இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போன ஆட்சியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் வாய் திறக்காத அவங்க இந்த கரூர் இன்சிடென்ட் அப்ப கண்டிப்பா நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. உடனே வந்து முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக வந்து வீடியோ வெளியிடுறாங்களாம். அவர் பேரை வந்து குறிப்பிடாம புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பேரை வந்து குறிப்பிடுறாங்க. இங்க பாருங்க, குழந்தைங்களாம் இறந்து போயிட்டாங்க, ஐயோ பாவம். நேற்று கரூரில் நடந்த விபத்தை நினைத்து இதுவரைக்கும் எனக்கு மனசு பதறிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு 50 லட்சத்தை எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தர வேண்டியது தானே? அவ்வளவு பணம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வீடியோ மட்டும் போட்டு முதலமைச்சர் விஜய் விமர்சனிக்கணும்னா முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கூட்டம் தான். அந்த வீடியோலே அதற்குண்டான சொல்யூஷன் மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. நீங்களே வந்து பாத்துக்கோங்க, நீங்களே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. தண்டத்துக்குன்னு ஒரு வீடியோ, சும்மா ஏதோ ஒரு வீடியோ இப்ப நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு போடணுமேன்றதுக்காக போட்டிருக்காங்க. அந்த பேப்பர்ல ஒண்ணும் கிடையாது, அதை தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரிதான் அந்த வீடியோ இருந்தது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அதுல ஒரு விஷயமே கிடையாது. அதையே அவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து எதிர்கட்சிகளுடைய அஜெண்டா. நீங்க முதலமைச்சரா வந்தது இந்த கூட்டத்துக்கு வந்து பொறுக்கல அப்படின்றத பல்வேறு வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வரோம். அந்த மாதிரிதான் இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பல்வேறு தரப்பினர் வந்து புது புது இயக்கங்கள் கட்சிகள்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேஸ் தான் இந்த ரஜினிகாந்த் வந்து மறைமுகமா இவங்க ஒய்ஃபை வச்சு ஆரம்பிச்ச இந்த ஒரு இயக்கம்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாத ஆணிதான். ஸோ மீண்டும் ஒரு வீடியோல இதே மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.